ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆல் ஓவர் த இந்தியா வந்து ரெட்ரோ மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீனிங் வந்து அந்த மூவி தான் நடக்குது. பட் ஃபார் சம் ரீசன் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட மூவியோட நான் டீசர் பார்த்ததுலேருந்து இந்த மூவிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிடுவோம், ஃபேமிலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மூவி பார்க்கணுன்றதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேமிலியோடு போய் பார்த்தேன். அந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்ல படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். அந்த டேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளேயும் ரைட்டிங்கும் பண்ணியிருக்காரு. காமெடி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லையாக இல்லாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டோடு பிளெண்ட் ஆகி, எமோஷன்ஸும் வந்து ஸ்கிரிப்டோடு பிளெண்ட் ஆகி வந்திருக்கிறதுனால நல்ல நம்ம நல்ல எமோஷன் ஸ்க்ரீன்ஸ்க்கு நம்மளை வந்து ஆல்மோஸ்ட் லைக் டியர்ஸ் வர அளவு வந்து நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. அதே டைமில் இம்மீடியட்டாக ஒரு நல்ல ஒரு காமெடி சீன் வந்து நம்மளை நல்ல ஒரு லாஃப் பண்ண வைக்குது. ரோலர் கோஸ்டர் மூவி, ஐ மீன் ஃபேமிலி ட்ராமா தான், பட் அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங், நல்ல ஒரு டைலாக் ரைட்டிங், மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சிம்ரன்லேருந்து சசிகுமார்லேருந்து. மற்றபடி அந்த பசங்க ரெண்டு பேரும் எஸ்பெஷலி வந்து பெரிய பையன் ஆல்ரெடி வந்து மலையாளத்தில் நிறைய மூவி பண்ணியிருக்கான், அவன் பாப்புலருங்க. பட் இந்த சின்ன பையன் வந்து காமெடி வந்து பிச்சு உதறி இருக்கான், செம்ம காமெடி. அதுவும் ஒரு ஓணம் சீன் ஒன்று வரும், அந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது காமெடி. கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மூவி வந்து முடியும் போது ஏன்டா இந்த மூவி முடியுது அப்படின்ற வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து டீசரை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறோம் இந்த மூவிக்கு. அந்த டீசரே வந்து ஒரு பெரிய க்ரௌட் புல்லராக அமைஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தேட்டர் ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த தேட்டர் இந்த டேரக்டர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இப்படி ஒரு யாருமே தெரியாமல் ஒருத்தனுக்கு படம் பார்க்க வராங்கன்னா அந்த டீசர் தான் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு இல்லையா. டீசர் வந்து ஒரு காமெடி மூவி மாதிரி வந்து கொண்டு போயிருந்தாங்க, ஆனால் ட்ரைலர் வந்து மோர் ஆஃப் லைக் எமோஷனல் மூவியாக இருந்தது. பட் அந்த 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 டேரக்டரோட கான்ஃபிடென்ஸை நம்ம எங்கே பாராட்டணும்னா, அந்த டீசரில் வச்ச சீனே படத்தில் இல்லை, பட் ஸ்டில் எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணாங்க. இந்த மூவி முடியும் போது எங்கடா அந்த சீனே வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, ஏன்டா இந்த மூவி முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. சீரியஸாக நல்லா என்கேஜிங்காக இருந்தது, நல்ல தாட் ப்ரொவோக்கிங் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோட கூட்டு போய் காட்டுங்க. ஏன்னா நம்ம இப்போதைக்கு பசங்கள்லாம் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணுறது, இல்லை கத்தி வச்சு ஃபைட் பண்ணுறது. ஏன் சின்ன பையனுக்கு கோட் மூவி என்ஜாய் பண்ணி பார்த்தான், ஜிபிஓ என்ஜாய் பண்ணி பார்த்தான். ஆனால் இந்த மூவி வந்து அவன் உட்காந்து பார்க்கல, போர் அடிக்குது போகலான்னா. ஆனால் இந்த மூவி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, சரிங்களா. ஸோ நல்ல மூவி, கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூவி, இந்த மாதிரி மூவிக்கெலாம். தேங்க்ஸ்.